இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான ரஜினிகாந்த் குறித்து ஒரு சிறப்பான தகவலை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினி தனது கேரியரில் பல்வேறு மொழிகளில் வெளியாகிய வெற்றி படங்களை தமிழில் ரீமேக் செய்து நடித்துள்ளார். ஆனால் அவர் நடித்தவுடன் அந்த படங்கள் தனித்துவமான அடையாளம் பெற்று சூப்பர் ஹிட் ஆனது குறிப்பிடத்தக்கது. ஹிந்தி ரீமேக்குகள் பற்றி தொடங்குவோம். தில்லு முல்லு, கோல்மால், பில்லா, டான், குப்பத்து ராஜா, தோ யார், நான் வாழ வைப்பேன், மஜ்போர், மாவீரன், மர்த், மிஸ்டர் பாரத், திரிசூல், அண்ணாமலை, குத்கர்ஸ், பாட்ஷா, ஹம் உள்ளிட்ட பல படங்கள் தமிழில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தன. அடுத்து தெலுங்கிலிருந்து வந்த படங்களை பார்ப்போம். போகிரி ராஜா, சுற்றலுனாறு ஜாகிரதா, மாப்பிள்ளை, அத்தகி எமுடு அம்மகி மொகுடு, அதிசய பிறவி, எமுடுகி மொகுடு, வீரா, அல்லரி மொருடு ஆகியவை ரஜினியின் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டன. கன்னட மொழியிலிருந்தும் பல படங்கள் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டன. பொல்லாதவன், பிரமதே கனிகே, மன்னன், அனுரகா அரவிந்த், த பாண்டியன், பாம்பே தாதா, தர்மதுரை, தேவா போன்றவை சூப்பர் ஹிட்டானவை. இதேபோல் மலையாள ரீமேக்குகள் முத்து தேன்மாவின் கொம்பத்து, சந்திரமுகி, மணிச்சித்திரத்தாழு, குசேலன், கதை பறையும் போல் ஆகியவை. மொத்தத்தில் எந்த மொழி கதையாக இருந்தாலும் தமிழில் வந்ததும் அது ரஜினி படமாக மாறிவிடும். அதுதான் சூப்பர் ஸ்டாரின் தனித்துவம்.